ஒவ்வொரு வருஷமும் கடத்தல் பொருள் எடுத்துக்கிட்டு போகும்போது எவனாவது ஒருத்தன் சாகுறீங்களடா. உங்களை மாதிரி எல்லா ஆளுங்களையும் நாங்க அழிச்சிட்டு பண்ண பாவங்களுக்கு மேல இன்னும் எங்களை பாவம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. நீ நினைச்சா மட்டும் தேசத்தை காப்பாற்ற முடியாது. இந்த தேசத்துல முக்காவாசி பேரு நம்பிக்கை துரோகி தான். இந்த ஊர் ஜமீனுக்கு நாங்கெல்லாம் தேவைப்படுது. உன்னால முடிஞ்சதை பண்ணீங்க. இங்க பாரு, உன் கண்ணு முன்னாடியே பணத்தையும் கடத்தல் பொருள்களையும் வெளியே கொண்டு போகத்தான் போறோம். என்னடா பண்ணுவ? தடுத்து நிறுத்துவியா? எல்லாரும் வாங்க, இங்க இருந்து கிளம்பலாம். இங்க பாரு, இந்திய நாட்டையே நீ ஒருத்த காப்பாத்திருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? உன்ன மாதிரி நினைக்கிறவனுக்கெல்லாம் இதாண்டா நிலைமை. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இந்த நாட்டுல இருக்கிறவங்க கிடையாதுடா. நாடு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாரு. மத்தவங்களுக்கு இல்லாத ரோசம் இவனுக்கு மட்டும் வந்துருச்சு. அவனை தூக்கி போடுங்கடா. நாடு அழுக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு போறதுக்கு உண்டான வழியை பாரு. மத்தவங்களுக்கு இல்லாத ரோசம் இவனுக்கு மட்டும் வந்துருச்சு.
எங்க நாட்டு எல்லையை தாண்டறது இருக்கட்டும், எங்க நாட்டு கொடியை அவமானப்படுத்துறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்களால இத தொட முடியுதான்னு பாருங்கடா. நாங்க எதுவும் பேசாம இருக்கோங்கிறதுனால நாங்க எல்லாரும் பலவீனம் ஆயிட்டோம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா என்னைக்கு நாங்க உங்களோட நாட்டுல காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு உங்க நாட்டுல இருக்கிற அநியாயத்தை அழிக்காம விட மாட்டோம். எவனுக்காவது தைரியம் இருந்தா வந்து மோதி பாருங்கடா. எவன் முதல்ல வரானோ அவனோட போன மட்டும்தான் இந்த எல்லையை தாண்டி போகும். வாங்கடா. இங்க பாரு, என்கிட்ட வராத, நான் உன்னை கொன்னுடுவேன். இங்க பாருப்பா, அந்த வண்டி பூரா நிறைய பணம் இருக்குதுப்பா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, எனக்கு ஒரு பைசா கூட வேணாம். உண்மையாவே எனக்கு எதுவும் தர வேணாம். இங்க பாரு, இந்த ஊர்ல தான் நாங்க பொண்ணு எடுத்த, அவளையும் நீயே வச்சுக்க, என்ன மட்டும் போக விட்டுருப்பா. இங்க பாருப்பா, கையெடுத்து கூப்பிடுற.